எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரியா. இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இது ஒரு மினி விலாகு தான். என்னோடய மார்னிங் ரொட்டீனை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மார்னிங் எழுந்த உடனே என் பால்கனியில் இருக்கிற செடிகளுக்கெல்லாம் தண்ணி விடுவேன். கம்மியாக தான் செடிகள்லாம் வச்சுருக்கேன். டர்ட்டில் வைன், மணி பிளான்ட்டு, பின்ன அலோவேரா, ஓமவல்லி, பின்ன கறி லீவ்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள் தான் வச்சுருக்கேன். புதுசாக செடியெல்லாம் முளைச்சி வந்திருக்கு. அது என்ன தெரியலை, வளர்ந்து வரும்போது தான் பார்க்கணும். ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் மல்லிகைப்பூ செடியில் ஒரு மொட்டு வேற வந்திருக்கு. சம்மர் சீசனுங்கிறதுனால செடியெல்லாம் ரொம்ப வாடுது. ஸோ லீவ்ஸுக்கும் இந்த மாதிரி தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுறது ரொம்ப நல்லது. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி லீவ்ஸுக்கும் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுடுவேன். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா பியூட்டி டிப்ஸ், குக்கிங் டிப்ஸ், பின்ன ட்ராவல் விலாக், ஷாப்பிங் விலாக், டெய்லி ரொட்டீன் எல்லாமே வரப்போகுது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ. இது அரிசி மாவு கோலம். அரிசியை ஊற வச்சு அரைச்சி போடுற கோலம். இப்படி போட்டால் வீட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அப்படி போடுறேன். மார்னிங் எழுந்தோன்னே கொஞ்ச நேரம் சுவாமி ரூமில் எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அந்த டேவை ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அன்னபூரணி. அரிசியில் தான் கொட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் அரிசியில் கொட்டி வைக்கிறேன். பித்தளை பாத்திரங்கள் எல்லாமே வீக்லி ஒன்ஸ் தேய்ச்சி வச்சுடுவேன். இல்லைன்னா ரொம்ப பிளாக் ஆகிடும். நான் பீதாம்பரி யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.